சென்னைக்கு அருகில் உள்ள காணத்தூரில் தன் வீட்டை சுற்றியுள்ள இடத்தில் காய்கறி தோட்டம் அமைத்திருப்பவர் திருமதி சோனியா அவர்கள். அவர் தன் தோட்டத்தில் இயற்கை இடுபொருட்களை கொண்டே காய்கறிகளை உற்பத்தி செய்து வருகிறார். அவரின் அனுபவங்களை இப்பொழுது பார்க்கலாம். இதில் நான் கோஸ் போட்டிருக்கேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா லக்ஷ்மி, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோஸ் போட்டிருக்கோம். இது நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி கிளைமேட், இந்த மாதிரி ஷேடெல்லாம் இருக்கிறதுனால நம்ம போட்டு பார்க்கலாம், ஒரு ட்ரையல் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சைஸ் பார்க்கல, இதை தான் ஃபஸ்ட்டு ஈல்டு பார்க்க போகிறோம். நல்லா வந்ததுன்னா இன்னும் அதை பராமரிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். முள்ளாங்கி வேறு போட்டிருக்கோம். இதில் சின்ன முள்ளாங்கியும் சிகப்பு கலர் முள்ளாங்கியும் வெள்ளை முள்ளாங்கியும் போட்டிருக்கோம். ஆனால் இது நிறைய கீரையாக நான் விற்கிறேன். இப்போது எல்லாமே ஆர்கானிக்காக இருக்குது. நாங்கள் பெஸ்டிசைட் எதுவுமே போடுறதில்ல. ஸோ கொஞ்சம் அது சேலஞ்சாகவே இருக்குது, ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. நாங்கள் காய்கறி போட்டது காராமணி, 2 டைப் காராமணி, ஒன்று ஷார்ட் ஒன் அண்ட் ஒன்று லாங் ஒன். அதுக்கப்புறம் கொத்தரங்காய் போட்டிருக்கோம், புடலங்காய் போட்டிருக்கோம், சொரக்காய் போட்டிருக்கோம், பீர்க்கங்காய் போட்டிருக்கோம், வெள்ளரி போட்டிருக்கோம், பூசணிக்காயும் பரங்கிக்காயும் போட்டிருக்கோம். முருங்கைக்காயை பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அடிக்கு வருது அந்த முருங்கைக்காய். அதை இதெல்லாம் நாங்கள் போட்ட நம்மளோட லேபர், இதெல்லாம் இது நாங்கள் பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷம். இப்போல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து போட்ட காய்கறி அதெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வரலாம். நம்மளுக்கு வரலைன்னா கூட நம்மளோட பசங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணுறோம். எனக்கு இதை ட்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம அக்கம் பக்கத்தில் நான் கொடுக்கறதுக்கு நான் இப்போ முயற்சி பண்ணுறேன். ஒன்று அவங்கவுங்க கார்டனில் வளர்த்தாங்கன்னா ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம இதை வளைச்சி எனக்கு ஆட்கள் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவங்க தான் ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. நான் இதில் ரொம்பவும் கை இதில் போடுறதில்ல. ஏன்னா அவள் கை க்ரீன் ஃபிங்கர்ஸ்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்னோடய வேலை என்னென்னா கம்ப்ளீட் சூப்பர்விஷன். எனக்கு இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது என்னோடய வேலை. ஸோ இது அக்கம் பக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மின்னு அவளுக்கும் 20 வருஷம் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவள் தான் அவளும் நானும் தான் இது பண்ணுறோம். அண்ட் இதோட விளைவு ஒரு 6 மாதத்தில் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இங்கே இருக்கிற மாமரம், நீலாம்பரி, அல்ஃபான்சோ, ஆவக்காய், ரொமானி இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம இயற்கை பெஸ்டிசைட் எல்லாமே போடுறதுனால எங்களுக்கு அந்தந்த சீசனுக்கு தான் விளையிறது. அந்தந்த சீசனுக்கு விளையும் போது ஒரு 200 கிலோ, 300 கிலோ, 600 கிலோ அந்த மாதிரி வருதுங்க. இந்த மிளகா பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. இதில் இஞ்சி புளின்னு பண்ணுவாங்க. இஞ்சி புளி பண்ணால் டேஸ்ட்டாகவே இருக்கும். இது யூஸ்வலாக நம்ம சமைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போவே எடுத்து வாங்கி சாப்பிட்லான்னு போல் இருக்குது. அதே மாதிரி இந்த துளசி பாருங்கள், இந்த துளசியோட இலை பார்த்திங்கன்னா பேசல்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு அது பேசல் பாஸ்தாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இலை இந்த மாதிரி இருக்குது. இது கீழே வளையறதுக்கும் இது ஆர்கானிக்கில் போடுறதுக்கும் அந்த தொட்டியில் இருக்கிறது வேறு மாதிரி வித்தியாசமான இலை இருக்குது. இப்போ இது கருவேப்பில்லைன்னு பார்த்திங்கன்னா இது ஊசி கருவேப்பில்லை. இதோட மெடிசினல் வேல்யூஸ் நிறைய இருக்குது. தோட்டத்தில் மருதாணி இருக்குது. 2ம் போட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சிங்கன்னா இதோட இதுவே வேறு மாதிரி கலரே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த மாதிரி நிறைய மெடிசினல் வேல்யூ வச்ச நிறையா செடிகள் இருக்குது. அதே மாதிரி லெமன் கிராஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு டீக்கு லெமன் டீன்னு சொல்கிறோம். இந்த லெமன் கிராஸ் லெமன் டீலேயே போட்டு டீ கொதிக்க வைக்கும் போது இந்த லெமன் கிராஸ் ஒரு 2-3 பிட்ஸ் போட்டான்னா அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரியே இருக்குது. இப்போ தாய் ஃபுடெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, தாய்லாந்து நாட்டிலேருந்து இதெல்லாம் பண்ணுறோம். நம்மளே இது நம்மளோட மீன் குழம்போ இல்லை ஒரு இந்த எறா இதில் எல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதோட மெடிசினல் வேல்யூ நல்லது. ஒரு லெமன் கிராஸ் பிளேடை நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஆவி எடுத்தால் அதோட விளைவுகள் வேறு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாமே ஆர்கானிக். இதில் நம்ம எந்த டைப்பும் மருந்து போடாமல் நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். காய்கறி செடிகளை நாம் நன்கு கவனித்து பராமரித்து வந்தால் இந்த கோடையில் நல்ல காய்ப்பை நாம் பெற முடியும். ஏனென்றால் கோடை காலத்தில் காய்கறிகளை பூச்சி மற்றும் நோய்கள் தாக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு. பாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியை. இந்த வெயில் காலத்தில் சென்னை அண்ணா நகரில் உள்ள திரு தேவராஜன் அவர்கள் தன் செடிகளை எப்படி வளர்த்து வருகிறார்?
இப்போ சாமந்தி செடி வச்சுருக்கேன் நான். இது வந்து ப்ரௌன் கலர். இந்த சாமந்தி பார்த்திங்கன்னா நவம்பர் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மொட்டு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி மொட்டு தெரியும் போது அடுத்த மாதம் டிசம்பரில் என்ன பாருங்க ஃபுல்லாக மொட்டு வளர்ந்துடும், செடி ஃபுல்லாக மொட்டு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் ஜனவரியில் பார்த்திங்கன்னா ஒரு 5th உங்களுக்கு செடி பூலாம் வந்து விரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு ஜனவரியில் ஃபுல்லாக வந்து விரிஞ்சிடும், ஃபுல் பூவும் வந்து விரிஞ்சிடும் லாஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் 2 மாதம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 3 மாதம் உங்களுக்கு வந்து இந்த பூ வந்து செடியிலே இருக்கும். இப்போ டிசம்பர் மாதிரி ஒரே நாளில் பூத்து ஒரே நாளில் கொட்டிடாது. 3 மாதம் செடியில் இருக்கிறதால யாருக்குமே வந்து பறிக்கக்கூட மனசு வராது, அப்படியே இருந்தால் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. அடுத்தது கோவக்காய் வச்சுருக்கேன் நான். கோவக்காய் பார்த்திங்கன்னா கொடி தான் கோவக்காய், அது வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6-7 கோவக்காய் இருக்குது. ஏற்கனவே உள்ள கோவக்காயில் வந்து பறிச்சிட்டேன், நான் பறித்து சமைச்சிட்டேன். அடுத்தது கீரை வகைன்னும் போது பசலைக்கீரை கொடி பசலை, இது வந்து இதுவும் ஒரு கீரை வகை, இதுவும் சமைச்சிக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா அரளி பூ, நல்லா கொத்தாக பூக்கும் உங்களுக்கு, அடுக்கு அரளி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லி ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கும். இதுவும் நம்ம இயற்கை உரம் போடும்போது நான் பார்த்திங்கன்னா பூச்செடிங்களுக்கு கூட வந்து டிஏபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தால் கூட இயற்கையிலே நல்லா பூக்குது என் வீட்டில். அதனால் இதுக்கும் இயற்கையாக தான் நான் வந்து உரம் போடுறேன். நான் சாமிக்கு யூஸ் பண்ணுவோம் நாங்கள் டெய்லியும். கீரை இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணலாம், குழம்பும் வைக்கலாம். இது ஒரு வெரைட்டி அப்படின்னாலும் இதுவும் ஒரு கீரை. இது ரோடெல்லாம் வந்து கீழெல்லாம் கிடக்கும். இது கீரைன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையில் இது ஒரு பச்சை வெரைட்டி, இது பச்சை கலரு. இதுவும் ஒரு கீரை தான். இதுவும் பொரியல் பண்ணலாம், சமைக்கலாம், இது குழம்பு பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது பசரைக்கீரைன்னுவாங்க. இது கொஞ்சம் போட்டாலுமே போதும், குழன்னு இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் தான் போடுவாங்க. அடுத்தது நாட்டு பொன்னாங்கண்ணி ட்ரேஸில் வளர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி இருந்தால் கொடுங்கன்னு. இது பொரியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு இது. அதனால் நிறைய பேருக்கு இதை நான் போட்டு கொடுத்துன்னு தான் இருக்கேன். தூதுவளை பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து புதினா துவையல் பண்ணுற மாதிரி இதை வந்து துவையல் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு 3 நாளில் சளி குறைஞ்சிரும். நம்ம மெடிசன் சாப்பிட்டு சைடு எஃபெக்டிவ் வரதை விட இந்த தூதுவளையை வந்து துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா இது இப்போ சாப்பாட்டோட குழம்பெல்லாம் போட்டு பிசைஞ்சு இது கூடவே சாப்பிட்ணும். 3 நாள் 3 வேளையும் சாப்பிட்டோம்னா நமக்கு சளி குறைஞ்சிரும். அதனால் இது எல்லா வீட்டுக்கும் நான் வச்சு தரேன், இதை தூதுவளையும் வச்சு தரேன். இதை துவையல் பண்ணி சாப்பிடும்போது ஆஸ்துமா பேஷண்ட்டு, சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து 100% போக சான்ஸ் இருக்குது. ஆஸ்துமா பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பனிக்காலத்தில் ரொம்ப அவசரப்படுவாங்க. இது தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தூதுவளை நிறைய பேருக்கு தெரியாது இது. அதனால் இதை நான் தொட்டியில் வச்சு கொடுத்துன்னு வரேன் ஜனங்களுக்கு. அடுத்தது புதினா. இது ஒரு ட்ரேயில் வந்து வளர்க்குறேன் நான். புதினா துவையல் பண்ணுறதுக்கு தேவையில்லும் போது நான் அறுத்து துவையல் பண்ணிக்குவேன். பிரியாணியில் கூட போடுவாங்க. இது லாஸ்ட்டாக புதினா வந்து இப்போ தூவி விடுவாங்க. அடுத்தது கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற கருவேப்பிலைக்கும் வீட்டில் வந்து வளர்க்குற கருவேப்பிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து இதை ஒரு 4 இலையோ 5 இலையோ நம்ம கரெக்டான தேவையான இலையை மட்டும் அப்படி கையில் உருகும்போது கையும் வாசமாக இருக்கும், அந்த இலையும் வாசமாக இருக்கும். அட் அ டைம் எத்துமேட்டு சமையல் கடாயில் போடும்போது சமையல் ரூமே வாசமாக இருக்கும். அப்போ தான் தெரியும் கடையில் வாங்குகிற கருவேப்பிலை எப்படி, வீட்டில் வளர்க்குற கருவேப்பிலை எப்படின்றது ஜனங்க அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் ரூமே. அடுத்தது செடி அவரை ஒரு 4 தொட்டி வச்சாலுமே போதும். உங்களுக்கு வந்து வீக்லி 2 days நீங்கள் பொரியல் பண்ணலாம், இல்லை சாம்பாரில் போடலாம். செடி அவரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால அவரை பார்த்திங்கன்னா நல்ல மிகுந்த சுவையாக இருக்கும். அடுத்தது சிகப்பு முள்ளங்கிங்க. நல்ல ஒரு பெரிய தொட்டியில் நிறைய சீட்ஸ் போட்டிருக்கேன் உள்ளேயே, அதுவும் வந்துருச்சு முள்ளங்கி வந்து அந்த கீரையும் வந்து பொரியல் பண்ணலாம், முள்ளங்கியும் வந்து நீங்கள் சாம்பார் வைக்கலாம். மலைவாழ் மக்கள் பயிர்கள் சாகுபடியில் சொற்ப லாபமே எடுத்து வந்த நிலையில் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த அவர்களுக்கு பட்டுப்புழு தொழிலை அறிமுகப்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் தெக்குப்பட்டில் செயல்படும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம். இன்றைய பண்ணைச் செய்தியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஆலஞ்சனூர் கிராமத்தில் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் திரு ராமமூர்த்தி அவர்கள் பட்டுப்புழு அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை
இப்பொழுது பார்ப்போம். வணக்கம். இப்போ நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஜமுனாமருத்தூர் மலை மேலே இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து முக்கியமாக தொழில் வந்து விவசாயம்தான். எல்லாருமே மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்களுக்கு எந்த தொழில்நுட்பமும் திட்டங்களும் போய் சேர்றதில்லைன்றது ஒரு பொதுவான கருத்து. அதை நாங்கள் அடிப்படையாக கொண்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே சில விவசாயிகளை வந்து பார்க்கும்போது இவங்க பரவாயில்ல, இப்போ பட்டுத்தொழில் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பட்டுத்தொழில் வளர்ப்புக்கு ரொம்ப உகந்த ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுவதுன்றது நம்முடைய இவங்களுக்கு உதவி செய்கிற பூமியினுடைய அறக்கட்டளையினுடைய கருத்து. அந்த பூமி அறக்கட்டளை இந்த பகுதியில் 110 விவசாயிகளுக்கு பட்டுத்தொழில் வளர்க்குறதுக்காக, பட்டுத்தொழில் செய்கிறதுக்காக நபார்ட்லேருந்தும் பட்டு வளர்ச்சி துறையிலேருந்தும் மானியங்களையும் தொழில்நுட்பங்களையும் பெற்று தந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பூமி அறக்கட்டளை செய்கிற பணிகளை பற்றியும் பட்டு வளர்ச்சி பற்றியும் நம்மகிட்ட ஒரு விவசாயி வந்திருக்காரு. இந்த விவரத்தை அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. உங்களை அறிமுகப்படுத்திங்களேன். என் பேர் ராமூர்த்தி சார். சரி, இது என்ன வந்து ஆலஞ்சனூர் சார். ஆலஞ்சனூர். ஆமாம். சரி, இப்போ நீங்கள் வந்து இது வந்து பட்டு வளர்ச்சி, அதாவது பட்டு வளர்ச்சிக்கு தேவையான மல்பெரியில் நிற்கிறோம் இல்லையா? ஆமாம் சார். இது உங்கள் வயல் தானே? என் வயல் தான் சார். சரி, பட்டு வளர்ப்பு தொழில் நீங்கள் செய்கிறீங்களா? சரிங்க சார். சரி, இந்த தொழிலுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க? இது வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தார் சார். ஓஹோ, உங்கள் அப்பா செஞ்சார்? எங்கள் அப்பா சேர்ந்தார் சார். சரிங்க. நான் எங்கள் அப்பா முடிச்சிட்டு போய் நான் செஞ்சுங்க சார். எங்கள் அப்பா இருந்துட்டாரு. அதாவது உங்கள் அப்பா வந்து இந்த தொழிலுக்கு வந்தால் நீங்கள் வந்தீங்களா? ஆமாம் சார். அதான் தான் வந்தீங்க. ஆமாம் சார். அவர் செய்யலாம் வந்துட மாட்டீங்க? அவர் சைடில் நான் இதை பற்றி அறிமுகமே இல்லை சார். ஏன் இது மற்றவங்களாம் அப்படியே வராங்க? இப்போ உங்கள் பகுதியில் ஆமாம் 110 விவசாயிகள் வந்து ஷெட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் சார். அவங்களாம் எப்படி வந்திருப்பாங்க தொழிலுக்கு? இது எங்கள் அப்பா சேர்ந்தார் சார். அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருந்துட்டு போய் நான் தான் செய்யணுங்க சார் அந்த தொழில் வந்து. எப்படி அப்பா தொழில் நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். லாபம். ஆமாம் சார். ஆனால் லாபகரமாக இருக்கா? இது லாபம் இருக்குது சார். எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். லாபம் வந்து சார், இது வந்து சாம வருஷம் அந்த 2 வயலில் வந்து சார் ஒரு அரை ஏக்கரா வருஷம் ஒரு 2 மூட்டை 3 மூட்டை தான் கிடைக்கும் சார். அது வந்து ஒரு 2 மூட்டை இப்போ வந்து ஒரு 9,000 ரூபாய் கிடைக்கும். அதாவது இங்கே பொதுவாக சாமை எள்ளு பேயெள்ளு இது மாதிரி தான் விதைப்பீங்க. ஆமாம் சார். அது மானாவாரியாக தான் விதைப்பீங்க? மானாவாரி தான். மழை அதுவும் போச்சு? மழை எல்லாம் போச்சு. மழை பெஞ்சா எவ்வளோ கிடைக்கும் அதில்? மழை பெஞ்சா ஒரு 9,000 10,000 அவ்வளோதான் வருஷத்துக்கு ஒரு பாகத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ. சரி, இதில் எவ்வளோ உங்களுக்கு வருமானம்? இது ஒரு வருஷத்தில் வந்து சார் இது 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். 1 லட்சம் வருமா? ஆமாம் சார். சொல்லுங்களேன், எப்படி தான் வருதுன்னு சொல்லுங்களேன். இது வந்து ஒரு 5 பேட்ச் எடுக்கலாம் சார். ஒரு 5 பேட்ச்ன்றது ஒரு 50 முட்டை ஒரு பேட்ச் 2 மாதத்துக்குள்ளே 2.5 மாதத்துக்குள்ளே அறுவடை ஆகிடுது சார். அதாவது ஒரு 50 முட்டையை ஒரு பேட்சாக போடுவோம். ஒரு பேட்சை போடுவோம் சார். 2 மாதத்துக்குள்ளே பட்டுப்புழு இப்போ முட்டை பொறிச்சு வரதுக்குள்ளே அது இன்னொரு பேட்ச் இது ஆயிடுது. ஏதாவது கூண்டாகி விற்பனை பண்ணிடுவீங்க? ஆமாம் சார். 2 மாதத்தில்? 2 மாதத்தில் சார். அதுக்கு இப்போ மல்பரி வந்து அது எது உதவுது? பட்டு சில்க் சார். பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு ஆமாம் சார். மல்பரி தான் உணவா? ஆமாம் சார். அது சொல்லுங்கள், அதான் கேட்குறேன். மல்பரி தான் சார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி தெரியாது. புரியுதுங்களா? ஆமாம் சார். அதனால் அவங்களுக்கு தெரியறதுக்கு பயனளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான். அதனால் நீங்கள் இதை விரிவாக சொன்னால் தான் நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பட்டுப்புழு வளர்கிறதுக்கு மல்பரியை தவிர வேறு எதுவும் உணவு இல்லைங்களா? வேறு எதுவும் உணவு இல்லை சார். எங்களுக்கு தெரிஞ்சது மல்பரி தான் வேணும். ஸோ இந்த மல்பரி நீங்களே சாகுபடி பண்ணுறீங்க? ஆமாம் சார், நாங்களே வளர்க்குறோங்க சார். சரி, இந்த மல்பரி சாகுபடி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து சார் 3 அடிக்கு ஒரு குச்சி நடணும் சார். செடியை வளர்த்து இதை நடுறதுக்கு வந்து குச்சி தான் தேவைப்படுது? குச்சி தான் தேவைப்படுது. இல்லை செடி வளர்த்துக்கும் நேரலாம் சார். செடி வளர்க்குறதுனா குச்சியை நட்டு நாற்றை போட்டு சார். நாற்றை போட்டு நீங்கள் எப்படி செஞ்சீங்க? நாங்கள் வந்து செடியை வாங்கிட்டு வந்து நட்டுங்க சார். செடி வாங்கிட்டு வந்து சொல்லுங்கள். அது பிறகு செடி வாங்கிட்டு வந்து நட்டு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே பெருசாகிடுது சார் செடி. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெருசாக தண்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஆகாது இல்லையா? ஆமாம் சார், தண்ணி விட்டு தான் சார். இயற்கை வளர்க்குற. ஆமாம் சார், சாகுபடி முறையை பொறுத்து வளரும். ஆமாம், தண்ணி அதிகமாக காட்டினீங்கன்னா நல்லா சிட்டை வந்து விரிவுபடுத்தி நல்லா வருது சார் செடி. செடி வந்த உடனே அதுக்கு உரம் டிஏபி அது அமோனியம் சாகுபடிக்கு தேவையான. ஆமாம் சார், அமோனியம் சல்பேட். சரி, இது எப்போ அறுவடை பண்ணுவீங்க? இப்போ வந்து 45 நாள் ஆகிப்போகுது சார் செடி. அதாவது 45 நாளில் ஃபர்ஸ்ட் எடு பிடிப்பீங்க? ஆமாம் சார். அதை கொண்டு போய் பட்டுப்புழுக்கு கொடுப்பீங்க? ஆமாம் சார். அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துகிட்டே? 28 நாளில் வந்தது சார். 28 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இல்லை இப்போ செடியை? ஆமாம் சார். ஒவ்வொரு எடுப்புக்கும் நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க? ஆமாம், ஒரு பேட்சுக்கும்? ஒரு பேட்சுக்கு 28 நாள் எடுத்து போட்டுட்டே இருப்பீங்க? ஆமாம் சார். உணவாக போட்டு பட்டுப்புழு சாப்பிட்டு வளரும் சார். சரி, இப்போ இந்த ஒரு முறை குச்சியோ அல்லது நாத்தோ நட்டா எத்தனை வருஷத்துக்கு பராமரிக்கலாம்? இப்போ 7 வருஷம் ஆகும் சார். நாங்கள் அப்பா நட்டேன். இது 7 வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆகும் சார். ஓஹோ. அதை நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிருக்கோம் சார். உரம் போட்டு நல்லா எருவு கொட்டி நல்லா 10 வருஷத்துலேருந்து மகசூல் எடுக்கலாம்? மகசூல் எடுக்கலாம் சார். அப்போ இது ஒரு எளிமையான பயிர் தான் இல்லையா? எளிமையான பயிர் தான் சார். பெரிய இதெல்லாம் செலவும் கிடையாது. ஆமாம் சார். பட்டு தொழில் வளர்ப்புக்கு முக்கியமான தேவை வந்து மல்பரி சாகுபடி இல்லையா? ஆமாம் சார். நம்மளே பண்ணால் ஒன்றும் லாபகரமாக இருக்கும். ஆமாம் சார். சரி, இப்போ பட்டுப்புழு வளர்ப்பில் உங்களுக்கு வேறு எதனா உதவி மானியமோ அல்லது வேறு எதனா உதவி கிடைச்சதா?
உதவி சார் ஷெட்டு கட்டி தந்தாங்க. ஷெட்டு போடுறதுக்கு நவாடி வங்கி நபார்டு வங்கி பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து கொடுத்தாங்க சார். கொடுத்தாங்க. ஆமாம் சார். என்ன உதவி மானியம் கொடுத்தாங்களா முழுசாவே? இல்லை சார், இல்லை சார், மானியம் தான் சார் கொடுத்தாங்க. மானியம் கொடுத்தாங்க. நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணிருக்கீங்க? நாங்கள் ஒரு அதுக்கு ஷெட்டு கட்டுறதுக்கு ஒரு 2 லட்சம் 1 லட்சம் இருக்குங்க சார். நீங்கள் சொந்தமாக எத்தனை ஷெட்டு போட்டிருக்கீங்க? ஒரே ஷெட்டு தான் போட்டு ஒரு ஷெட்டு 17க்கு 45 அடி போட்டுக்கிறேன். அது வந்து எத்தனை அடுப்பு எடுக்கலாம்? எத்தனை முட்டை? 150 முட்டை வைக்கலாம் சார். 150 ஒரே time. ஒரே டைமில் வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஷெட் சரியாக போயிடும். ஆமாம் சார். சரி, இப்போ இதுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா பயிற்சிக்கு போனீங்களா? பயிற்சிக்கு வந்து ஓசூர் போனோம் சார். ஓசூரில் போய் என்ன பயிற்சி எடுத்தீங்க? இது பட்டு மண் பரிசோதனை பற்றி, பட்டு செடி எப்படி நடணும். மல்பரி சாகுபடி பற்றி. ஆமாம் சார். பட்டுப்புழு வளர்க்குறத பற்றி வளர்றதை பற்றி அங்கே ஓசூரில் தான் சார் இருக்குது. அங்கே கொடுத்தாங்களா? அவங்க சொன்னாங்க. அது தெரிஞ்சுட்டு தான் வந்து செஞ்சீங்க. ஆமாம் சார். சரி, அப்பா வந்து பட்டுப்புழு வளர்க்கும் போது எங்கள் அப்பா வளர்க்கும்போது சின்ன பையனை நான் பார்த்துருந்தேன் சார். இல்லை அந்த தொழில்நுட்பமெல்லாம் அவருக்கு தெரியுமா? ஆமாம் சார், அது நான் கூட பார்த்துருந்தேன். அவரோட நீங்கள் நல்லா செய்கிறீங்களா? ஆமாம், அவரோட நான் நல்லா செய்கிறேன் சார். நல்லா செய்கிறீங்க. ஆமாம் சார். அப்பாவோட நல்லா செய்கிறீங்க. ஆமாம் சார். அவர் 100 முட்டைக்கு 75 முட்டை எடுத்தா நான் இப்போ வந்து 90 கிலோ எடுத்துருக்கேன் சார். அந்த தொழில்நுட்பம் தான் உங்களுக்கு உதவுது. ஆமாம் சார். 55,000 அது மாதிரி எடுத்துருக்கேன் சார் நான். பட்டுப்புழு வளர்ச்சி வந்து உங்களுக்கு பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் ஆமாம் சார். லாபகரமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? லாபகரமாக இருக்குது சார். இதை உங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் மொத்த விவசாயிகள் செய்யலாமா? செய்யலாம் சார். செய்வாங்களா? செய்வாங்க சார். எப்படி? ஷெட்டு கட்டி செடி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆமாம் சார். நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சு செழிப்பாக. அதாவது நீங்கள் வழக்கமாக சாகுபடி முறையை செய்கிற பயிர்களை காட்டிலும் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு இந்த மலைவாழ் மக்களுக்கு லாபம் இருக்குது சார். நான் கேட்கறதுக்காக சொல்லாதீங்க. ஆமாம் சார். உண்மையில லாபகரமாக இருக்கா? உண்மையாக லாபம் இருக்குது சார். அப்படியா? ஆமாம் சார். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷெட்டு போக சொல்கிறீங்க. ஆமாம் சார். 150 முட்டை வைக்கலான்றீங்க. 150 முட்டை வைக்கலாம் சார். எப்படி 1 லட்ச ரூபா கிடைக்கும் சார். கண்டிப்பாக இது நல்ல லாபம் தானே? நல்ல லாபம். சரி, இது விற்பனையில் எதனா பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? விற்பனையில் கூண்டு தான் வைப்பீங்க? ஆமாம் சார். எங்கே வைப்பீங்க? தருமபுரி தான் சார் போகிறோங்க நாங்கள். தருமபுரியில் எங்கே? பட்டு வளர்ச்சி துறையில் விற்பனையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை சார். இது யோசனை பண்ணுறீங்க, சொல்லுங்க. ஆமாம் சார். இருந்தால் இப்போ வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது சார். அதாவது விலைன்றது எல்லாத்துக்கும் உண்டானது. ஆமாம் சார். காய்கறிக்கும் உண்டு, பழங்களுக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. ஆமாம் சார். அதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். மீதி விற்பனை செஞ்ச உடனே பணம் கிடைக்குதா? பணம் கிடைச்சது சார். அதில் கமிஷன் எடுக்கிறாங்களா? கமிஷன்லாம் எதுவும் எடுக்கல சார். கவர்மெண்ட்ல அதெல்லாம் பணம் கிடைக்குது. விலை ஏற்ற இறக்கா இருக்கு. ஆமாம் சார். இருந்தாலும் வந்து லாபகரமான வருமானம். இதை நம்பி வந்து நீங்கள் குடும்பத்தை நடத்துறீங்க. குடும்பத்தை நடத்திங்க சார். பசங்களாம் படி வச்சுட்டு அதுதான் குடும்பம் நடத்திங்க. குடும்பம் நடத்திட்டீங்க. ஸோ இது இன்னும் வருங்காலத்தில் இதனால வருங்காலத்தில் ஆமாம் சார் தொடர்ந்து செய்யணும். ரொம்ப நன்றிங்க. பாருங்க, ஒரு மலைவாழ் மக்கள் ரொம்ப முன்னேறி இந்த பட்டு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு முக்கியமாக உதவி செய்து பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். இந்த பகுதியில் நாங்கள் விசாரித்த வகையில் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம் இந்த மக்களுக்காக, இந்த மலைவாழ் மக்களுக்காக, இது ஒரே கிராமம், இந்த ஒரே பகுதியில் ஜமுனாமரத்தூர் ஒன்றியத்தில் மட்டும் 110 ஷெட்டு போட்டு அவங்களுக்கு தொழில்நுட்ப உதவி, நபார்ட்லேருந்து நிதி உதவி வாங்கி கொடுத்துருக்கிற உதவி, பட்டு வளர்ச்சி துறை மூலமாக தொழில்நுட்ப உதவிகள்லாம் செஞ்சுருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களும் தாராளமாக பட்டு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு நல்ல லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நன்றி. வணக்கம் சார்.